வணக்கம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? ஒரே சார்ட்ஸ், கிராஃப்ஸ், ஒரே கன்ஃபியூஷன் இல்லையா? ஆனா உண்மையிலே அதோட அடித்தளமே ரொம்ப சிம்பிளான சில நம்பிக்கைகள் தான். அந்த நம்பிக்கைகளை நாம புரிஞ்சுக்க பங்கு சந்தைக்கெல்லாம் போக வேண்டாம். நேரா ஒரு வெங்காய மண்டிக்கு போலாம். ஆமாங்க, வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை நம்ம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நம்ம கதை ஆரம்பிக்கிற இடமே ஒரு வெங்காய மண்டி தாங்க. என்னடா இது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி சொல்ல வந்துட்டு வெங்காய மண்டிக்கு கூட்டிட்டு போறானேன்னு பாக்குறீங்களா? நம்புங்க, இந்த கதை முடியும் போது டெக்னிக்கல் அனாலிசிஸோட ரொம்ப ஆழமான விஷயங்கள் கூட உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும். பார்க்கலாமா? சம்பவம் நடக்கிற வருஷம் அக்டோபர் 2019. எல்லாம் ரொம்ப அமைதியா வழக்கம் போல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது நடக்கிற வரைக்கும் தான். திடீர்னு பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பருவம் தப்பிய பேய் மழை கொட்டி தீர்க்குது. இது வெறும் வெதர் ரிப்போர்ட்ல வர்ற செய்தி இல்ல, இது மார்க்கெட்டோட போக்கையே மாத்தப் போற ஒரு சம்பவம். இந்த பயங்கர மழையால வெங்காய அறுவடையே காலி. அப்போ என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டுக்கு வர்ற வெங்காயத்தோட அளவு, அதாவது அதோட சப்ளை டக்குன்னு குறைஞ்சு போச்சு. இப்ப ஒரு நிமிஷம் நீங்களே ஒரு வெங்காய வியாபாரின்னு நினைச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு வர வெங்காயம் கம்மி ஆயிடுச்சு. அப்ப விலையை என்ன பண்ணுவீங்க? யோசிங்க பாப்போம். கரெக்ட், விலையை ஏத்துவீங்க. இதுதாங்க மார்க்கெட்டோட பேசிக் ரூல். சரி, இந்த வெங்காய கதைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் இப்ப வரோம். நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல 4 முக்கியமான நம்பிக்கைகள். அப்புறம் விலை ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்ப்போம். அடுத்து ட்ரெண்ட்ஸ் பத்தியும் வரலாறு திரும்ப வரத பத்தியும் பேசிட்டு கடைசியா ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? ஓகே, இப்ப வெங்காய மண்டியிலிருந்து வெளியே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸோட தியரிக்குள்ள போலாம். டெக்னிக்கல் அனாலிஸ்ட்ஸ் மார்க்கெட்டை பார்க்குற விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்ச சில நம்பிக்கைகள் தான். இந்த 4 நம்பிக்கைகள் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஆணிவேர்னு சொல்லலாம். 1, மார்க்கெட் பிரைஸ்ல எல்லா விஷயமும் அடங்கி இருக்கு. 2, ஏன் நடந்துச்சுன்றதை விட எப்படி நடந்துச்சுன்றது தான் முக்கியம். 3, விலை எப்பவும் ஒரு ட்ரெண்ட்ல தான் போகும். 4, வரலாறு திரும்ப திரும்ப வரும். வாங்க இது ஒவ்வொன்றையும் நம்ம வெங்காய கதையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். முதல் 2 நம்பிக்கையுமே விலைய, அதாவது பிரைஸை சுத்தி தான் இருக்கு. ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ்ட பொறுத்த வரைக்கும் பிரைஸ் தான் தெய்வம், பிரைஸ் தான் எல்லாம். வாங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனியோட லாபம், நஷ்டம், அவங்க கொண்டு வர்ற புது ப்ராடக்ட், அரசியல் மாற்றம், ஏன் வெளியே வராத ரகசிய தகவல் கூட அந்த ஸ்டாக்கோட விலையில ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்கோட விலை ஏறி இறங்கி அந்த நியூஸை நமக்கு சொல்லிரும். இங்க தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் என்ன கேட்பாரு? ஏன் கம்பெனி லாபம் சம்பாரிச்சதுன்னு கேட்பாரு. ஆனா ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ்ட், ஓகே லாபம் வந்துருச்சு, அதனால பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு தான் பாப்பாரு. நம்ம வெங்காய கதைக்கு வாங்க. வியாபாரி ஏன் மழை பெஞ்சது, குளோபல் வார்மிங்கா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணல. மழை பெஞ்சது, சப்ளை கம்மியாச்சு, விலையை ஏத்துனாரு, அவ்வளவுதான். சரி, அடுத்த 2 நம்பிக்கைகள். இது ரெண்டும் மார்க்கெட்டோட சைக்காலஜி சம்பந்தப்பட்டது. மார்க்கெட்டுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கு. அது நடந்த விஷயங்களை மறக்காது. அதோட எதிரொலிகளை தான் நாம சார்ட்ல பேட்டர்ன்ஸா பார்க்கறோம். ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா, நியூட்டனோட முதல் விதி. ஒரு பொருள் போயிட்டே இருந்தா அது போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க ஒரு ஸ்டாக் விலை ஏற ஆரம்பிச்சா அது தொடர்ந்து ஏறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நம்ம வெங்காய கதையில பாத்தீங்கல்ல, மழை நியூஸ் வந்ததும் விலை ஏறிச்சு, அதோட நிக்கல, தொடர்ந்து ஏறிக்கிட்டே போச்சு. அதுக்கு பேர் தான் ட்ரெண்ட். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் வாங்க. கற்பனை பண்ணிக்கோங்க, காலையில மார்க்கெட் ஓபன் ஆகுது, ஒரு ஸ்டாக் டமால்னு 10% கீழே விழுது. எல்லாரும் பயந்து போய் கையில இருக்கிற ஸ்டாக்கை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாயங்காலம் மார்க்கெட் முடியும் போது பார்த்தா அந்த ஸ்டாக் விழுந்த இடத்துல இருந்து அப்படியே மீண்டு வந்து 5% லாபத்துல க்ளோஸ் ஆகுது. அடேங்கப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு வித்தவங்களை விட வாங்கினவங்களோட பலம் பல மடங்கு அதிகமா இருந்திருக்கு. இது மார்க்கெட் நம்ம கொடுக்குற ஒரு சூப்பரான சிக்னல். இந்த மாதிரி உருவாகிற ஒரு பேட்டர்னுக்கு பேர் தான் ஹேமரு. இதுக்கு பேரு சுத்தியல். இதுதான் வரலாறு திரும்ப திரும்ப வருங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். ஒரு சார்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்துட்டா அனலிஸ்ட் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இறக்கம் முறிஞ்சுது, இனி ஏத்தம் தான்னு நம்புவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னா, மனுஷனோட பயமும் பேராசையும் என்னைக்கும் மாறாது இல்லையா? சரி, இவ்வளோ தியரி பேசணுமே, இதெல்லாம் ஒரு அனலிஸ்ட் எப்படி உண்மையிலே யூஸ் பண்றாரு? தியரிலேருந்து பிராக்டிகலுக்கு எப்படி போறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுதாங்க. நீங்க இதோட அடிப்படையா கத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதை ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ணலாம், தங்க விலையை கணிக்க யூஸ் பண்ணலாம், ஏன் கரன்சி மார்க்கெட்ல கூட யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு தடவை கார் ஓட்ட கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் மாருதியா இருந்தாலும் சரி, மஹிந்திராவா இருந்தாலும் சரி, எந்த காரை வேணா ஓட்டலாம் இல்லையா? அதே கணக்கு தான் இதுவும்.
ஒரு அனலிஸ்ட் ஒரு நாளோட ட்ரேடிங் கதையை படிக்கிறதுக்கு 4 முக்கியமான விலைகளை யூஸ் பண்ணுவாரு. அதுல விஷயம் ஓபன் பிரைஸ். அதாவது அன்னிக்கு ஆட்டம் ஆரம்பிச்ச புள்ளி இதுதான். அடுத்தது ஹை பிரைஸ். இது என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு வாங்குனவங்க எவ்வளவு பலமா இருந்தாங்க, அவங்களால விலையை எவ்வளவு தூரம் மேல கொண்டு போக முடிஞ்சதுங்கிறதுக்கு இதுதான் உச்சகட்ட சாட்சி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லோ பிரைஸ். இது வித்தவங்களோட ஆதிக்கம் எங்க வரைக்கும் போச்சு, அவங்க விலையை எவ்வளவு தூரம் கீழே தள்ளினாங்கங்கிறத காட்டுது. ஆனா இந்த ஓப்பன், ஹை, லோ இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது க்ளோஸ் பிரைஸ். ஏன்னா அன்னைக்கு நாள் முழுக்க வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடந்த சண்டையோட இறுதி முடிவு என்னன்னு சொல்றதே இந்த க்ளோஸ் பிரைஸ் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளோட கடைசியில என்ன விலை இருக்கோ அதுதான் அன்னைக்கு மார்க்கெட்டோட மூட் எப்படி இருந்துச்சுன்னு ஒரே வார்த்தையில சொல்லும். அது மட்டுமல்ல, அடுத்த நாள் ட்ரேடிங்குக்கு இது ஒரு முக்கியமான க்ளூவாவும் இருக்கும். அதனால தான் சொல்றோம், க்ளோஸ் தான் எப்பவுமே ராஜா. சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லா நியூஸும் ஏற்கனவே பிரைஸ்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ டிவில ஒரு நியூஸ் வந்த பிறகு அதை வச்சு நாம அவசரமா ட்ரேட் பண்றதுல உண்மையிலேயே ஏதாவது அர்த்தம் இருக்கா? இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேட்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.